ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பா நாங்க வந்து மைசூர் போனோங்க. நாங்க ஒரு 6 மெம்பர்ஸ் பக்கமா போயிருந்தோம். நாங்க வந்து சண்டே போயிருந்தோம். சண்டே மார்னிங் ஒரு 6:00 போல கேப் வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோங்க ஆல்ரெடி. நம்ம கேப் நம்மள வந்து பிக் பண்ணிட்டு நாங்க போயிருந்தோம். சண்டேன்னு தான் பேரு. பெங்களூர்ல அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு. நாங்க காலையில ஒரு 8:00 நம்ம சாப்பிட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிப்பாட்டியிருந்தோங்க. பக்கத்துலேயே அங்க டாய் ஷாப்பும் இருந்துச்சு. பசங்கள்லாம் அந்த டாய் ஷாப்ப நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே நம்ம போற ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போனோங்க. வாங்க, நாங்க அங்க வந்து பாக்கசாலான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லயே இருந்துச்சுங்க. நல்லாருக்குன்னு சொன்னாங்க டிரைவர் அண்ணா. அதனால நாங்க அங்க போனோங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா நல்லாதாங்க இருந்துச்சு சாப்பாடு. சூப்பரா இருந்துச்சு. நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, நாங்க பூரி சொல்லியிருந்தோங்க. 2 தான் வரும்னு பார்த்தோம். ஆனா 3 பூரி நல்லா பெரிய பெரிய பூரியா சூப்பரா இருந்துச்சு. அந்த குருமாவோட சாப்பிட்றதுக்கு சக்கத்தா இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்க வந்து ம் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சூப்பர் எம்மி அண்ட் கிரிஸ்பியா இருந்துச்சு. தோசையும், சட்னி சாம்பாரோட சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. காஃபியோட எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டோங்க. அடுத்து நாங்க நாங்க அடுத்து ஆன் தி வேலயே ப ஆன் தி வேலயே நாங்க சம்மர் பேலஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போனோங்க. உள்ள பாருங்க அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்துச்சுங்க. நான் சொல்ல வார்த்தையே இல்ல. எவ்வளோ அழகா இது எப்படி தான் மெயின்டெயின் பண்றாங்கன்னே தெர்ல. ஒரு தூசி இல்லங்க. அவ்வளோ ஒரு நீட்டா இருந்துச்சு. அங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காவும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க இந்த இடத்த பார்க்க. நீங்களும் பாருங்க. பிரமிப்பா இருந்துச்சு. சூப்பர்வா இருந்துச்சுங்க. பாருங்க. நீங்களும் அப்படியே சேர்ந்து எங்களோட வாங்க ட்ராவல் பண்ணி. அந்த அந்த பெயிண்டிங் அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஒண்ணொண்ணும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி உள்ள நாங்க சுத்தி பார்த்தோம். அங்க வந்து திப்பு சுல்தான் மன்னர் தான் மொ ஆண்டாரு. பாருங்க அந்த பேலஸ்ல அவரோட ஃபோட்டோ, அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட வாளு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க அவங்களோட ஃபோட்டோஸு, அந்த பழையது அதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. பாருங்க. இயர்லாம் பாருங்களேன் 1799ல இருந்து இருக்குதுங்க. அந்த வார் நடந்தப்பலாம் அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தின அந்த வெள்ளி கிண்ணங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பிரமிப்பா இருந்துச்சு. இது வந்து அந்த கோயிலுக்கு வந்து அந்த அர்ச்சனை பண்ணுறப்ப இந்த கிண்ணம் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க அப்படியே இது வந்து ஃபுல் ஹோல் மேப்புங்க. பாருங்க சூப்பரா இருக்குது. பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே நாங்க வெளியில வந்தோம். இங்க பாருங்களேன், இது வந்து அவங்க யூஸ் பண்ண டைனிங் டேபிள், சோஃபா செட்டு. இவர் தாங்க அந்த மன்னர் திப்பு சுல்தான். எப்படி இருக்காருன்னு பாருங்களேன். சூப்பரா இருக்காரு. நல்லா ஜாலியா நாங்க பார்த்துட்ருந்தோம். அவரோட ஃபோட்டோஸ் இதுதான் அவரோட யூஸ் பண்ண அ ட்ரெஸ்ஸுங்க. நல்லா ஃபிட்டா, ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த இத பார்த்தோனே. இதுதான் வாள் அவர் யூஸ் பண்ண வாள் பாருங்களேன். சூப்பரா இருக்கு பாருங்களேன். கத்தி சண்டை அப்படி போட்டு போர்ல நல்லா போர் புரிந்தவரா இருக்காரு. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்களும் தைரியத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்தோங்க. தைரியமா இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணணும். பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோங்க. ஒவ்வொன்னும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இந்த வால் பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு. இது ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸு, வால் எல்லாமே அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியா போறாப்புல இருக்குங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மலாம்
சும்மா சாதாரணமாக ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபிலிம் இந்த மாதிரி பார்க்க போகிறப்ப, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறப்ப, நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு அப்படின்றது தெரிகிறப்ப, நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் தாங்க இருக்குது. பாருங்கள், இவ்வளோ சின்ன துப்பாக்கியில இருந்து பெருசுல இருந்து அங்கே வந்து டிஸ்ப்ளேயில் வந்து வச்சுருந்தாங்கங்க. இவர் தாங்க திப்பு சுல்தான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக இருந்துச்சு. அவர் சின்ன வயசுலேருந்து, அப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஓல்டானப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுதாங்க அந்த ஹோல் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதுல்ல. அவ்வளோதாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பெருமாள் கோயிலுக்கு போனோங்க. ஸ்ரீரங்கம்ங்க இது. பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பாரோ அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கங்க. இதுக்கு வந்து நாங்கள் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அலோவ் பண்ணலங்க. அதனால் நான் முன்னாடி மட்டும் அந்த வியூ மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கேங்க. அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. உள்ள ஃபோட்டோஸ் அங்கே ஸ்ரீரங்கத்தில் எடுக்க விடலை. அதனால நாங்கள் வெறும் லட்டு மட்டும் அங்கே வந்து பிரசாதத்துக்கு வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்களோட அடுத்த இதில் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணி போகிறோங்க. நாங்கள் ஸ்ரீரங்கம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனோங்க. சாமுண்டீஸ்வரி கோயிலில் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்ல மாட்டேங்க, ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் நம்மளை வந்து வெயிட்டிங்கில் தாங்க நிற்க வச்சாங்க. 100 ருபீஸ் வந்து டிக்கெட் வாங்கி தாங்க போனோம். மினிமம் சார்ஜே 100 ருபீஸ் தாங்க. நான் சொல்ல மாட்டேன், அவ்வளோ ஒரு கூட்டம். ஊடால வந்து நம்ம வந்து போகணும், நம்ம நிற்கிறோம்னா நம்மளுக்கு முன்னாடி முந்தி அடிச்சு நம்ம நிற்கிறோம்ன்றதே இல்லைங்க. இது உள்ளே வந்து எடுக்கலைங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க.